Hello everyone, இந்த வீடியோல வந்து நம்ம Grand Test 4 சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்டோட போர்ஷன்ஸ் வந்து solids, thermal properties of matter, thermodynamics. இந்த பேப்பர் வந்து நீட் லெவல்ல இருக்குங்க. இது நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நான் பேப்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Young's modulus of steel is equal to twice that of Young's modulus of brass அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Two wires of same length, same area of cross section, one of steel and other that of brass ன்னு சொல்றாங்க. Suspended from the same roof. இதுதான் ரூஃப் வச்சுக்கலாம். இந்த ரூஃப்ல இருந்து ஒன்னு வந்து ஸ்டீல், சோ இது ஸ்டீல் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து brass. ரெண்டுத்துக்குமே சேம் லென்த் சொல்றாங்க. சேம் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சொல்றாங்க. இதுதான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இது ரெண்டுத்துக்கும் வெயிட் ஆட் பண்றாங்களாம். லெட்ஸ் சே இதோட வெயிட் வந்து W1, இதோட வெயிட் வந்து W2. சோ இப்படி வெயிட் ஆட் பண்றனால ரெண்டுத்துலயுமே சேம் எக்ஸ்டென்ஷன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபைனலா ரெண்டுமே ஒரே இடத்துக்கிட்ட வரும்னு சொல்றாங்க. அப்படின்னா சேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும் ரெண்டுத்துக்குமே, அதுதாங்க மீனிங். சேம் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும்னா இந்த வெயிட் ரேஷியோ என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குங்க, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். YA/L இன்டூ எக்ஸ்டென்ஷன். இது கவனிச்சிங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு KX அந்த மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இங்க K தான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் YA/L. ஸோ டைரக்டா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு YA/L இன்டூ டெல்டா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். Fn தான் வெயிட்டுங்க, அந்த வெயிட் ரேஷியோ தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ என்ன போட்டுக்கலாம்னா W1/W2. இது ரெண்டுத்துக்கும் பாத்தீங்கன்னா லென்த் சேம், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சேம், சேம் எக்ஸ்டென்ஷன் சொல்றாங்க. அதனால W1/W2 இஸ் ஈக்குவல் டு W1. அது எதுக்கு கனெக்ட் பண்ணிருக்காங்க? ஸ்டீலுக்கு. ஸோ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் பை செகண்ட் ஒன் வந்து யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பிராஸ். ஆனா யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் வந்து 2 இன்டூ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பிராஸ் சொல்றாங்க. கீழே யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பிராஸ். இது கேன்சல் பண்ணுங்க, 2:1 வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பாய்சன் ரேஷியோ கொடுத்திருக்காங்க. பாய்சன் ரேஷியோ வந்து 0.4 சொல்லியிருக்காங்க. பாய்சன் ரேஷியோனா என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் லேட்டரல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஸோ இங்க லேட்டரல் என்ன, லாங்கிடியூட்னல் என்ன பாத்தீங்கன்னா இதுதான் ராடுன்னு வச்சுக்கலாங்க. இது மேல ஃபோர்ஸஸ் வந்து நம்ம இப்படி அப்ளை பண்றோம்னு வச்சுக்கலாம். அப்ளை பண்ணா எக்ஸ்டெண்ட் ஆகும்ல. ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல இது எக்ஸ்டென்ஷன் இருக்குங்க. ஃபோர்ஸ் டைரக்ஷன்ல வர ஸ்ட்ரெயின் தான் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். ஸோ இந்த லென்த் சேஞ்ச் ஆகுதுல்ல, அப்போ ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகுங்க. அந்த ஸ்ட்ரெயின் தான், இந்த டைரக்ஷன்ல வர ஸ்ட்ரெயின் தான் லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஃபோர்ஸ்க்கு பெர்பெண்டிகுலர், அது இந்த டைரக்ஷன். டயாமீட்டர்ல வர ஸ்ட்ரெயின் வந்து லேட்டரல் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. क्वेश्चनல என்ன சொல்லியிருக்காங்களோ பாருங்க. டிக்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இஸ் 2%. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா இதுதாங்க, இதோட ஏரியா. இந்த ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா πr ஸ்கொயர் இல்லாட்டி π diameter square by 4. இதுக்கு நீங்க எரர் மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா டெல்டா A/A இஸ் ஈக்குவல் டு, இது பாருங்க π4 சேஞ்ச் ஆகாது. இதுக்கு எரர் மெத்தட் அப்ளை பண்ணோம்னா 2 இன்டூ சேஞ்ச் இன் டயாமீட்டர் பை ஒரிஜினல் டயாமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாங்க. சேஞ்ச் இன் கிராஸ் செக்ஷன் ஏரியா பெர்சன்டேஜ்ல கொடுத்திருக்காங்க. அதனால இதை 100ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 100 இந்த சைடும் 100 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து கொடுத்துட்டாங்க, இதோட வேல்யூ வந்து 2ன்னு சொல்லியிருக்காங்க. அது சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஆனா அது டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. டிக்ரீஸ் ஆனா என்னன்னு போடணும்னா -2 போடணும். ஈக்குவல் டு 2 இன்டூ டெல்டா D/D இன்டூ 100. ஸோ 2 கேன்சல் பண்ணுங்க. டெல்டா D/D இன்டூ 100 வந்து -1ன்னு வந்துச்சு. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இன் லென்த் கேட்கறாங்க, லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் கேட்கறாங்க. லேட்டரல் ஸ்ட்ரெயினை இப்படி எழுதுவாங்க -டெல்டா D/D. லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயினை டெல்டா L/L. டெல்டா L/L இஸ் ஈக்குவல் டு -டெல்டா D/D இன்டூ 1/0.4. 0.4 நீங்க எப்படி எழுதிக்கலாம், 4/10. அந்த 10 மேல போகட்டும். அவ்வளவுதாங்க. இங்க பெர்சன்டேஜ்ல கேட்கறாங்க, ஆன்சரும் பெர்சன்டேஜ்ல இருக்கு. அதனால இன்டூ 100 போடுங்க, இதுவும் இன்டூ 100 போடுங்க. நமக்கு தெரியும் டெல்டா D/D இன்டூ 100 வந்து -1. அது இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இங்க மைனஸ் இருக்குங்க, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். 10/4 2.5 வரும். ஸோ 2.5%. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டாங்க, ஸ்ட்ரெஸ் கேட்கறாங்க. ஒரு ஃபார்முலா இருக்குங்க, ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்டூ ஸ்ட்ரெயின் அப்படின்னு டைரக்டா போடலாம். யங்ஸ் மாடுலஸ் வந்து 2 இன்டூ 10^11, ஸ்ட்ரெயின் வந்து 15/100. அவ்வளவுதான். இது மல்டிப்ளை பண்ணுங்க, 3 இன்டூ 10^10 அப்படின்னு வரும். ஃபோர்த் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டாங்க. இதுல யாருக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் எது ஸ்ட்ராங்கர் மெட்டீரியல் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஸ்ட்ராங்கர் மெட்டீரியல் எப்படி சொல்லுவாங்கன்னா, யாரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எடுத்துப்பாங்களோ அவங்கதான் ஸ்ட்ராங்கரா இருப்பாங்க.
இப்போ ஏல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இதுதான் பாருங்க, இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். அதே பில பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் பாருங்க, இதுதான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ். ஒன்னு கவனிச்சீங்கன்னா ஏ விட ஏயோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் விட பியோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு பாருங்க. ஸோ அப்படின்னா பி வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் வாங்கிக்கோங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் வந்து பின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் எதுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகம் அப்படின்னு கேட்டா ஸ்லோப் வச்சு பண்ணுவோம். என்னன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு y இன்டூ ஸ்ட்ரெயின். இது எப்படி இருக்குன்னா y ஈக்குவல் டு mx மாதிரி இருக்கு. ஸோ இங்க என்னன்னா ஸ்லோப் தான் யங்ஸ் மாடுலஸ். இந்த ஆங்கிள் வச்சுதான் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிப்போம். ஸ்லோப் ஆனா tan தீட்டா அப்படிங்கிற வச்சுக்கலாம். இங்க ஒண்ணு கவனிங்க, ஸோ இது θ1 θ2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துல எது அதிகம்னு பாத்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்பா அதிகம்னு சொல்றாங்க. இது அதிகமா இருக்கா இந்த ஆங்கிள் விட. அப்படின்னா நான் ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இது கம்மியா இருக்கும் இந்த ஆங்கிள் விட. ஸோ பேசிக்கலி θ1 இஸ் மோர் தேன் θ2. ஸோ இந்த ஆங்கிள் அதிகமா இருக்குங்க, ஏன்னா தீட்டா கம்மியா இருக்கு. ஆங்கிள் அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்லோப் அதிகமா இருக்கும், tan தீட்டாவும் அதிகமா இருக்கும். ஸ்லோப் அதிகமா இருந்துச்சுன்னா யங்ஸ் மாடுலஸும் அதிகமா இருக்கும். இந்த கேஸ்ல யங்ஸ் மாடுலஸ் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ ஏக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகமா இருக்கும் பியை விட. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ராட் இருக்கான், ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல இருக்கான், இதை புல் பண்றாங்களா, இந்த ராடுக்கு ஆக்சிலரேஷன் வந்து ஆல்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மிட் பாயிண்ட் கிட்ட ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அங்க ஸ்ட்ரெஸ் வேணும்னா அங்க ஃபோர்ஸ் என்னவோ நீங்க கண்டுபிடிங்க. அங்க ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க செப்பரேட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த மாதிரி. ஸோ இங்க ஃபோர்ஸ் என்ன இருக்குன்னா டென்ஷன் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் மேல டென்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இந்த பார்ட் மேல டென்ஷன் இப்படி இருக்கும். இங்க இருக்கிற டென்ஷனாலதான் இங்க ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகும். இப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்டா நீங்க என்ன போட்டுக்கலாம்னா அங்க டென்ஷன் இருக்கா பர் ஏரியா, இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, அது வந்து ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ டென்ஷன் கொடுக்கல, அவங்க ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்போ இது மொத்த மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம். டோட்டலா இதுக்கு மாஸ் வந்து எம்னு வச்சுக்கலாம். இதுக்கு மாஸ் m/2 இருக்கும், இதுக்கும் மாஸ் m/2 இருக்கும். ஏன்னா மிடில் டென்ஷன் கேட்கறாங்க, இதோட மாஸ் வந்து m/2 இருக்குங்க. இதோட ஆக்சிலரேஷன் கொடுத்துருக்காங்க, ஆல்பான்னு கொடுத்துருக்காங்க. இது மேல பாருங்க ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் இருக்கும், அதுதான் டென்ஷன் ஃபோர்ஸ். F இஸ் ஈக்குவல் டு ma அப்ளை பண்ணுங்க, அதை வச்சு டென்ஷன் கண்டுபிடிக்கலாம். டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு அதோட மாஸ் வந்து இதோட மாஸ் வந்து m/2, ஆக்சிலரேஷன் வந்து ஆல்பா. அது இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, m/2 ஆல்பா பை a. ஆனா இங்க மாஸ்ல கேட்கல, லென்த்ல கேட்கறாங்க. ஸோ மாஸ் பைல நீங்க எப்படி எழுதிக்கலாம்னா மாஸ் என்ன வால்யூம் இன்டூ டென்சிட்டி, வால்யூம் என்ன நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டூ லென்த் இன்டூ டென்சிட்டி. ஸோ டோட்டல் மாஸ் பைல நீங்க என்னன்னு எழுதிக்கலாம்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அந்த டோட்டல் லென்த் டென்சிட்டி ஆல்பா பை 2a. பாருங்க ஏஏ கேன்சல் பண்ணுங்க, ரோ எல் ஆல்பா பை 2 செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஒயர் இருக்கான், அது வந்து 1 mm ஸ்ட்ரெச் பண்றாங்களாம், அதுக்கு 2 ஜூல்ஸ் ஒர்க் பண்றாங்களாம். ஜென்ரலா ஒயர் ஆகட்டும் ஸ்ப்ரிங் ஆகட்டும் அது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணணும்னா ஒர்க் எவ்வளவு பண்ணணும்னா ½ kx². கே ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அந்த கே வேல்யூ வந்து யங்ஸ் மாடுலஸ் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னா இதுங்க, பை லென்த் இன்டூ x². இந்த ராடோட லென்த் இன்டூ x² அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒர்க் வந்து 2 ஜூல்ஸ் சொல்றாங்க. 2 இஸ் ஈக்குவல் டு ½ y a by length into 1 millimeter whole square. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஸோ w is equal to ½ அதே மெட்டீரியல் சொல்றாங்க. மெட்டீரியல் சேமா இருந்தா யங்ஸ் மாடுலஸ் மாறாதுங்க, ஏ தான். டபுள் ரேடியஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரேடியஸ் டபுளா இருந்துச்சுன்னா ஏரியா 4 டைம்ஸ் ஆகுங்க. ஏன்னா ஏரியா வந்து πr², ரேடியஸை டபுள் பண்ணீங்கன்னா ஏரியா 4 டைம்ஸ் ஆகும். அதனால நீங்க இங்க 4a அப்படின்னு எழுதிக்கலாம். பை லென்த் பாருங்க அது ½ ஆகுமா, ஸோ அதனால l/2. சேம் எக்ஸ்டென்ஷன் தான் சொல்றாங்க, 1 millimeter whole square. அவ்வளவுதாங்க. இந்த 2 மேல கொண்டு போங்க, 8 ஆகும். 8 இன்டூ ½ ya by l இன்டூ 1 millimeter whole square. ஆனா இந்த கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதுதான் 2ன்னு சொல்லியிருக்காங்க. 2 இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க, 16 ஜூல்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கியூப் இருக்கான், அது மேல ஷியர் ஃபோர்ஸ் அப்ளை பண்றாங்களாம். இனிஷியலா கியூப் இப்படி இருந்திருக்குங்க, அது மேல ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுவாங்க. ஃபோர்ஸ் பேரலா சர்ஃபேஸ் பேரலா அப்ளை பண்ணா அது ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த டாப் சர்ஃபேஸ் வந்து மூவ் ஆகுதாங்க. ஸோ இவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதான், டாப் சர்ஃபேஸ் வந்து இவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகுதான். அதுதான் 0.02 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சைடு லென்த் வந்து 0.1 மீட்டர். என்ன கேட்கறாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெயின் கேட்கறாங்க. ஸோ இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் ஆகுங்க, இதுதான் ஷியர் ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் ரொம்ப ஸ்மாலா இருக்குங்க. இது ஆங்கிள் ஸ்மாலா இருந்தா tan θ மாதிரி எழுதிக்கலாம். tan θ வந்து ஆப்போசிட் சைடு, அது என்ன இருக்குன்னா 0.02 சென்டிமீட்டர் பை அட்ஜசன்ட் சைடு, அது வந்து 0.1 மீட்டர். 100 சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 10 சென்டிமீட்டர் வரும். இது கேன்சல் பண்ணுங்க, டிவைட் பண்ணுங்க, 0.002. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க,
இந்த மாதிரி மாசஸ் ஹேங் பண்ணி வச்சிருக்காங்க. ரேஷியோ ஆஃப் டயாமீட்டர்ஸ், லென்த், யங்ஸ் மாடுலஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் இன் லென்த் ரேஷியோ என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம இது ஸ்டார்டிங்ல பார்த்தவங்க ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு YA by L இன்டூ எக்ஸ்டென்ஷன் டெல்டா எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அவங்க இதுதான் கேட்கறாங்க. டெல்டா எக்ஸ் இப்படி எழுதிக்கலாம், FL by YA. அவங்க ரேஷியோ ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் கேட்கறாங்க. இது டிவைட் பண்ணீங்கன்னா F1 by F2 இன்டூ L1 by L2 இன்டூ, ஆனா டெல்டா எக்ஸ் பாருங்க y ரெசிப்ரோக்கலா இருக்கும், அதனால இங்க என்ன வரும்னா Y2 by Y1. ஏரியாவும் ரெசிப்ரோக்கலா இருக்குங்க, A2 by A1. இப்போ ஃபர்ஸ்ட் F1 F2. F1 F2னா ஃபோர்ஸுங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஸ்டீல தான் மென்ஷன் பண்றாங்க. ஸ்டீல் ஒயர்ல நீங்க ஃபோர்ஸ் பார்க்கணும். இங்க டென்ஷன் என்ன இருக்குமோ பார்க்கணுங்க. இந்த ஒயர் வந்து இதோட வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணுங்க. ஸோ இங்க டென்ஷன், ஸ்டீல் டென்ஷன் வந்து என்னன்னு எழுதிக்கலாம்னா 5 mg இருக்கும். இதோட வெயிட் வந்து 2 mg இருக்குங்க, இதோட வெயிட் 3 mg இருக்கும். டோட்டலா 5 mg ஃபோர்ஸ் பேலன்ஸ் பண்ணும். இதுல டென்ஷன் பாத்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து 3 mg பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால இங்க 3 mg அப்படின்னு போட்டுக்கணும். இன்டூ லென்த் ரேஷியோ, அவங்க லென்த் ரேஷியோ வந்து Q1 சொல்லியிருக்காங்க, இது பதிலாக Q1 போட்டுடலாம். இன்டூ யங்ஸ் மாடுலஸ் ரேஷியோ, இங்க Y1 by Y2 அது வந்து Rன்னு சொல்லியிருக்காங்க. இங்க Y2 by Y1 இருக்கு, அதனால 1 by R அப்படின்னு போட்டுக்கணும். அப்புறம் ஏரியா 2 by ஏரியா 1. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து ஜெனரலா பை டயாமீட்டர் ஸ்கொயர் பை 4 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இங்க டயாமீட்டர் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஏரியா பதிலா இப்படி எழுதிக்கலாம், D2 ஸ்கொயர் பை D1 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். டயாமீட்டர் 1 by டயாமீட்டர் 2 தான் கொடுத்துருக்காங்க, அது வந்து PN கொடுத்துருக்காங்க. இங்க ரெசிப்ரோக்கல் போகணும், 1 by P ஸ்கொயர். ஸோ mg கேன்சல் பண்ணுங்க, 5 by 3 Q by RP ஸ்கொயர். செகண்ட் ஆப்ஷன் வரும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, வேரியேஷன் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்கறாங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா வால்யூம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. ஜெனரலா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா வால்யூம் அதிகமாகுங்க, நார்மல் எல்லா மெட்டீரியல்ஸ்க்குமே. ஆனா வாட்டருக்கு மட்டும் 0 to 4 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகாது, 0 to 4 இன்ஃபேக்ட் வால்யூம் டிக்ரீஸ் ஆயிட்டே வரும். அப்புறம் 4க்கு அப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, 3 சப்ஸ்டன்சஸ்க்கு எதுக்கு லோயஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. 3 சப்ஸ்டன்ஸ்க்கு கிராஃப் கொடுத்துட்டாங்க. இது டைமும் டெம்பரேச்சர் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு டைம் கிட்ட இந்த மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைம் கிட்ட 3 பேருக்குமே சேம் ஹீட் தான் கொடுப்பாங்க, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்குவல் ரேட்ஸ்ல ஹீட் சப்ளை பண்ணுவாங்களாம். அப்படின்னா இதே டைம்ல 3 பேருக்குமே ஒரே ஹீட் தான் சப்ளை பண்ணுவாங்க. ஆனா ஒரே ஹீட் சப்ளை பண்றாங்க, யாருக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கோ பாருங்க, ஏக்கு டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. நம்மளுக்கு இது தெரியுங்க, ஸ்பெசிபிக் ஹீட் வந்து ஹீட் சப்ளைட் பை மாஸ் இன்டூ டெல்டா டின்னு தெரியும். 3 பேருக்குமே சேம் ஹீட் சப்ளை பண்றாங்க. 3 பேருக்குமே இங்க மாஸ் பத்தி சொல்ல, லெட்ஸ் சே மாஸ் சேம்னு எடுத்துக்கலாம். இங்க யாருக்கு டெம்பரேச்சர் அதிகமா சேஞ்ச் ஆகுமோ, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அதிகமா யாருக்கு இருக்குமோ அவங்களுக்கு ஸ்பெசிபிக் ஹீட் ஜெனரலா கம்மியா இருக்குங்க. ஸோ இங்க யாருக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் அதிகமா ஆயிருக்கோ பாருங்க, இனிஷியலா 3 பேருமே 0ல இருந்தா ஸ்டார்ட் ஆறாங்க. யாருக்கு டெம்பரேச்சர் அதிகமா சேஞ்ச் ஆயிருக்குன்னா ஏக்கு தான் அதிகமா சேஞ்ச் ஆயிருக்கு, அதனால ஸ்பெசிபிக் ஹீட் கம்மியா இருக்கும். சிக்கு ஸ்பெசிபிக் ஹீட் அதிகமா இருக்கும், ஏன்னா அதுக்கு டெம்பரேச்சர் சேஞ்ச் கம்மியா இருக்கு. ஸ்பெசிபிக் ஹீட் அதிகமா இருக்கும், ஏன்னா இன்வர்ஸா இருக்கு பாருங்க. அதனால இங்க லோயஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி தான் கேட்கறாங்க, ஏக்கு இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கான், அதுக்கு 50 கிராம்ஸ் வந்து 1 மோலா இருக்குமா. இப்போ அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு 25 கிராம்ஸ் இருக்கான், அதுக்கு ஹீட் வந்து 300 ஜூல்ஸ் சப்ளை பண்றாங்களாம். டெம்பரேச்சர் வந்து 25ல இருந்து 45க்கு ரைஸ் ஆகுதான். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன இருக்கும், மோலார் ஹீட் கெப்பாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி கேட்டா ஹீட் சப்ளைட் வந்து நீங்க இப்படி ஃபார்ம்ல போட்டுக்கலாம், MC டெல்டா தீட்டா. இதே மோலார் ஹீட் கெப்பாசிட்டில ஃபார்ம்ல கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் C டெல்டா தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி பண்ணிடலாம். Q வந்து 300 சொல்லியிருக்காங்க, மாஸ் வந்து 25 கிராம்ஸ், அது கேஜில மாத்திக்கோங்க, பை 1000 kg இன்டூ C, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பாருங்க 20. அவ்வளவுதாங்க, ஜீரோஸ் கேன்சல் பண்ணுங்க, 0 0. C வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா 300 இன்டூ 100 பை 25 இன்டூ 2 சார் 50. இது கேன்சல் பண்ணுங்க, 2 சார் 600 வரும். 600 ஜூல் கேஜி பர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும். இதே மோல்ஸ்ல கேட்டாங்கன்னா ஹீட் சப்ளைட் வந்து 300, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இது 25 கிராம்ஸ் இருக்குங்க, மோல்ஸ்ல கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 50 கிராம்ஸ்க்கு 1 மோல்னா 25 கிராம்ஸ்க்கு எவ்வளவு மோல்ஸ்னா half மோல்ஸ். இதுதான் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 20, 45 மைனஸ் 25 20. அவ்வளவுதாங்க, இது கேன்சல் பண்ணுங்க. C வந்து 30 ஜூல் பர் மோல் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வரும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பெரிய ஐஸ் ஸ்லாப் இருக்கான். இந்த ஐஸ் ஸ்லாப் மேல ஒரு ஒயர் இப்படி போட்டு வச்சிருக்காங்களாம். அப்புறம் இங்க மாஸ் இருக்கு, அது ஹேங் பண்ணி அப்படி வச்சிருக்காங்களாம். ஓவர் த டைம் என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க என்ன பண்ணுனா, அது வந்து அது மேல வெயிட் அப்ளை பண்ணுங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும். ஸோ அதனால இது மெல்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து ஐஸ் வந்து மெல்ட் ஆகும். அதனால ஒயர் வந்து ஸ்லோவா உள்ள போயிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா போகுங்க. அதனால இட் ரிமைன்ஸ் ஓவர் த ஸ்லாப்னா அது தப்பு தான். அப்புறம் ஐஸ் ஸ்லாப் மெல்ட்ஸ் கம்ப்ளீட்லி, அதுவும் தப்பு தாங்க. இது ஃபுல்லா ஒன்றும் மெல்ட் ஆகுது, இந்த இடத்துல தான் மெல்ட் ஆகும். இப்போ இது ரெண்டுத்துல தான் பார்க்கணும். சரி, இது மூவ் ஆயிட்டே இருக்கும், ஸ்லாபை கட் பண்ணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல சொல்லியிருக்காங்க. ஸ்லாப் ஒன்றும் கட் பண்ணாதுங்க, இது ஸ்லோவா மூவ் ஆயிட்டே இருக்கும். லெட்ஸ் இப்போ ஒயர் இங்க வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். அதனால இங்க ஐஸ் கட் ஆச்சு இல்ல, அது மறுபடியும் பாண்ட் ஆயிடுங்க. ஸோ அது பக்கத்துல இருக்கனால இந்த ரெண்டு பார்ட்ஸுமே மறுபடியும் பாண்ட் பண்ணிக்கும். மறுபடியும் அந்த கேப் இருக்காதுங்க, ஃபுல்லா பாண்ட் பண்ணிடும். ஏன்னா இது ஸ்லோவா மூவ் ஆறனால. ஃபாஸ்டா மூவ் ஆனா அந்த மாதிரி இருக்காது, ஸ்லோவா மூவ் ஆறனால பாண்ட் பண்ணிடும். அந்த கேப் மறுபடியும் ஃபில் ஆயிடும். ஃபாஸ்டா மூவ் பண்ணா ஸ்பிளிட் ஆகும், ஆனா இது ஸ்லோவா மூவ் ஆகுதுங்க. அதனால செகண்ட் ஆப்ஷன் வரும். ஸ்டீம் பர்ன்ஸ் ஆர் மோர் சீரியஸ் எதனால அப்படின்னு கேட்கறாங்க. ஸ்டீமுக்கு வந்து 100 டிகிரி செல்சியஸ் கிட்ட தான் இருக்கு, வாட்டரும் 100 டிகிரி செல்சியஸ் கிட்ட தான் இருக்கு. ஆனா ஸ்டீமுக்கு நிறைய எனர்ஜி இருக்குங்க. வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருந்து அப்புறம் நீங்க வாட்டருக்கு ஹீட் கொடுத்தாதான், அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹீட் கொடுத்தாதான் அது ஸ்டீமா மாறும். ஸோ வாட்டர் அட் 100 டிகிரி செல்சியஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா ஹீட் தான் ஸ்டீம். ஸோ அதனால ஸ்டீம் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. ஸ்டீமுக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருக்கும். வாட்டர் பாயில்ஸ் வென் இட்ஸ் வேப்பர் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, ஜென்ரலா வாட்டர் எப்போ பாயில் ஆகும்னா, பாயில்னா வாட்டர் வந்து ஸ்டீமா மாறுங்க. இதுல இருக்க வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து எப்போ வேப்பரா மாறும்னா, இதுல வேப்பர் ப்ரெஷர்னு இருக்குங்க. ஸோ இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து இங்க அட்மாஸ்பியர் மேல ப்ரெஷர் அப்ளை பண்ணும். அந்த ப்ரெஷரும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாம் மேல எவாப்ரேட் ஆயிடும், மேல வரும். அதுதான் நம்ம ஸ்டீம்னு சொல்லுவோம். ஸோ இந்த வேப்பர் வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா வாட்டர் பாயில் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க, டெம்பரேச்சர் ஆஃப் த சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, இன்னொரு ஃபர்னேஸ் இருக்கான், அதை மீட் பண்ற வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க, அதோட டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. இது வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல யூஸ் பண்ணும். லாம்டா இன்டூ டெம்பரேச்சர் ஈக்குவல் டு பி, அந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்க. இங்க லாம்டா என்ன போடுவோம்னா 5.5 இன்டூ 10⁻⁷ இன்டூ டெம்பரேச்சர் வந்து 5500 ஈக்குவல் டு பி. இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 11 இன்டூ 10⁻⁷ இன்டூ அதோட டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவும் பி தாங்க. இந்த பி தான் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதாங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 10⁻⁷ 10⁻⁷ கேன்சல் ஆகும். இது வந்து 0.51 வருங்க. பிபியும் கேன்சல் ஆகும். அவ்வளவுதாங்க. டி இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க, 2750 கெல்வின் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், அது வந்து T2 டெம்பரேச்சர்ல இருக்கான். T1 டெம்பரேச்சர் வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சர்னு சொல்றாங்க. இப்போ இந்த பாடியோட டெம்பரேச்சர் வந்து dT2 கம்மியாகுதான். அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ்ட்னு கேட்கறாங்க. அமௌண்ட் ஆஃப் ஹீட் லாஸ் ஆர் அமௌண்ட் ஆஃப் ஹீட் கெயின் ஃபார்முலா இதுதாங்க. Q is equal to ms delta theta போட்டுக்கலாம். இங்க Q பதிலா dQ போட்டுக்கலாம். மாஸ் வந்து m, ஸ்பெசிபிக் ஹீட் வந்து s, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் dT2 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரேட் ஆஃப் கூலிங் வந்து K இன்டூ T2 மைனஸ் T1 சொல்லியிருக்காங்க. இது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்ல வருங்க. இந்த K எது மேல டிபெண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. இந்த K பாத்தீங்கன்னா ஏரியா மேல டிபெண்ட் ஆகும், நேச்சர் ஆஃப் சர்ஃபேஸ் ரெண்டு டேர்ம்ஸ் மேலேயும் டிபெண்ட் ஆகுங்க. K வந்து ஏரியா மேலேயும் நேச்சர் ஆஃப் த சர்ஃபேஸ் மேலேயும் டிபெண்ட் ஆகும். தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, வாட்டர் வந்து கூல் ஆகுதான், 70ல இருந்து 60 டிகிரி கூல் ஆகுதான், 5 மினிட்ஸ்ல கூல் ஆகுதான். 60ல இருந்து 54க்கு 5 மினிட்ஸ் எடுக்குதான். சரௌண்டிங் டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இதே ஃபார்ம்ல தாங்க, மைனஸ் டி தீட்டா, இதுதான் ரேட் ஆஃப் கூலிங் சொல்லுவாங்க. ஃபைனல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 60 மைனஸ் 70 பை டைம் டேக்கன் வந்து பாருங்க 5 மினிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ T2 வந்து பாடி டெம்பரேச்சர். அது வந்து 70ல இருந்து 60க்கு போகுது. ஸோ பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிறதுனால ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. ஸோ 70 பிளஸ் 60/2 மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து Tன்னு வச்சுக்கலாம். இது சிம்பிளிஃபை பண்ணுங்க. 10/5 இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ இது வந்து 65 மைனஸ் டி. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் கேஸ்ல பாருங்க, அதோட டெம்பரேச்சர் வந்து 60ல இருந்து 54க்கு மாறுது. ஸோ மைனஸ் ஆஃப் ஃபைனல் டெம்பரேச்சர் 54 மைனஸ் 60 பை அதே 5 மினிட்ஸ் தாங்க ஈக்குவல் டு கே இன்டூ அகைன் இதுக்கு ஆவரேஜ் பார்க்கணும். ஸோ 60 பிளஸ் 54/2. ஸோ அது வந்து 57 வரும் மைனஸ் டி. இது செகண்ட் கேஸ். ரூம் டெம்பரேச்சர் மாறாதுங்க, அது Tன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க, 5 கேன்சல் பண்ணிக்கலாம்.
கே கேன்சல் பண்ணிக்கலாம். 10/6 is equal to 65 minus t by 57 minus t. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 285 minus 5t is equal to 195 minus 3t. 5t அந்த சைடு அனுப்புங்க. 2t is equal to 90 வரும். டிவைட் பண்ணீங்கன்னா t வந்து 45 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு வருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஸ்பெரிக்கல் பாடி இருக்கா, அதோட ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர்ஸ், பவர் வந்து இவ்வளவு எமிட் ஆகுதான், டெம்பரேச்சர் கொடுத்துறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. பவர் எமிட்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ T⁴. பிளாக் பாடியா இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போடுவோம். பிளாக் பாடி இல்லைன்னா இன்டூ எமிசிவிட்டி அப்படின்னு போடுவோம். இங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல, நம்ம பிளாக் பாடியான்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல 450 இஸ் ஈக்குவல் டு சிக்மா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் வந்து 4πr², டெம்பரேச்சர் வந்து T⁴ அப்படின்னு போட்டுக்கலாம். செகண்ட் கேஸ்ல பவர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா 4π, ரேடியஸ் வந்து ஹாஃப் பண்றாங்க, ஸோ r/2 ஹோல் ஸ்கொயர், டெம்பரேச்சர் வந்து டபுள் பண்றாங்க 2T⁴ அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளவுதாங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 450 பை பவர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிக்மா கேன்சல் பண்ணுங்க. 4π ரேடியஸ் ஸ்கொயர் 1/1/4 இன்டூ 1/2⁴ 16ங்க, அது கேன்சல் பண்ணுங்க. இது 4 4s. ஸோ இந்த 4 இந்த சைடு கொண்டு வாங்க. பவர் இஸ் ஈக்குவல் டு 1800 வாட்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அனாமலஸ் பிஹேவியர் ஆஃப் வாட்டர் பத்தி தான் சொல்றாங்க. டென்சிட்டி எங்க மேக்ஸிமா இருக்குன்னு கேக்குறாங்க. டென்சிட்டி வந்து 4 டிகிரி செல்சியஸ் அப்போ மேக்ஸிமா இருக்குங்க. வாட்டருக்கு டென்சிட்டி வந்து மேக்ஸிமம் வந்து 4 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும். அப்புறம் வால்யூம் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு கேக்குறாங்க. ஸோ இதுல கவனிச்சிங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாகுதுங்க, 27ல இருந்து 10க்கு போகுது. இங்க வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ சிக்கு செகண்ட் ஆப்ஷன் வரும். இந்த கேஸ்லயும் 0 to 4லயும் வால்யூம் டிக்ரீஸ் ஆகுங்க. இதுவும் சூட்டபிள் தான். ஸோ 2 and 4 சூட்டபிள் ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா நீங்க வாட்டரை 0 to 4 ஹீட் பண்ணீங்கன்னா அதோட வால்யூம் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆயிடுங்க. ஸோ இங்க 4 to 0 பாருங்க, இது கூல் பண்றாங்க. ஸோ 4 to 0 கூல் பண்ணா வாட்டர் மட்டும் தான் எக்ஸ்பேண்ட் ஆகுங்க. ஸோ இங்கேயும் கூல் தான் பண்றாங்க, ஆனா இங்க எக்ஸ்பேண்ட் ஆகாது, கான்ட்ராக்ட் ஆகும். ஆனா இந்த டெம்பரேச்சர்ல மட்டும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுங்க. பிக்கு 3 சூட்டபிளா இருக்குங்க. இந்த 0 to 4ல வால்யூம் கம்மி ஆகும், ஸோ டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ டிக்கு 4 சூட்டபிளா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 3 லிக்விட்ஸ் இருக்கான், மூணுக்குமே ஸ்பெசிபிக் ஹீட் சேம்னு சொல்றாங்க. மாசஸ் கொடுத்துட்டாங்க. 20 டிகிரி 40 டிகிரி 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ ஏஎன்பி மட்டும் மிக்ஸ் பண்ணா ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன ஆகும், ஏஎன்சி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், பிஎன்சி மிக்ஸ் பண்ணா என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ இதுல நீங்க ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 தான் கொடுத்துருக்காங்க, அதனால இது பண்ண வேணாம். பிக்கு பாருங்க, ஏஎன்சி மிக்ஸ் பண்றாங்க. ஏ வந்து 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, சி வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இங்க சி தான் ஹீட் லாஸ் ஆகுங்க. ஸோ ஹீட் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின். இங்க சி தான் ஹீட் லாஸ்ட் ஆகும். சியோட மாஸ் பாருங்க 3m, ஸ்பெசிபிக் ஹீட் வந்து சின்னு வச்சுக்கலாம். அதோட டெம்பரேச்சர் 60ல இருந்து ஃபைனல் டெம்பரேச்சர் தீட்டாக்கு போகுங்க. இதுதான் ஈக்குலிபிரியம் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு யார் ஹீட் கெயின் பண்றாங்க, ஏ, அதோட மாஸ் வந்து m, சி, அதோட ஃபைனல் டெம்பரேச்சர் அதிகமா இருக்குங்க. ஏன்னா ஏவோட டெம்பரேச்சர் 20ல இருந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைனல் டெம்பரேச்சர் தீட்டான்னு வச்சுக்கலாம். சேம் காமன் டெம்பரேச்சர் தான் இருக்கும், தீட்டா - 20. அவ்வளோதாங்க. மாஸ் கேன்சல் பண்ணுங்க, சிசி கேன்சல் பண்ணுங்க. இது 180 - 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு தீட்டா - 20. 200 இஸ் ஈக்குவல் டு 4 தீட்டான்னு வரும். இது கேன்சல் பண்ணுங்க, 15 வரும். பிக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் வரும். ரெண்டுமே வராதுங்க. 1 and 4ல தான் நீங்க பார்க்கணும். மறுபடியும் இப்போ பி அண்ட் சி மிக்ஸ் பண்ணுங்க. அகைன் பி வந்து 40 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு, சி வந்து 60 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இங்க சி ஹீட் லூஸ் பண்ணிக்கும், பி வந்து ஹீட் கெயின் பண்ணிக்கும். இதே தான். ஸோ அகைன் 3m, சி 60 - தீட்டா. இப்போ பி ஹீட் கெயின் பண்ணிக்கும், 2m, சி ஃபைனல் டெம்பரேச்சர் வந்து தீட்டா - 40. எம்சி கேன்சல் பண்ணிக்கோங்க, இது மல்டிப்ளை பண்ணுங்க. 180 - 3 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டா - 80. 260 இஸ் ஈக்குவல் டு 5 தீட்டா கேன்சல் பண்ணுங்க, 5 2s வரும். சிக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கு. இதுவும் பாருங்க, இது டைமென்ஷன் ஃபார்முலாஸ் கேட்குறாங்க. இதுல ஈஸியஸ்ட் வந்து வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட். ஏன்னா லாம்டா இன்டூ டெம்பரேச்சர் வந்து பிங்க, இதுதான் வீன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். லாம்டாக் யூனிட்ஸ் வந்து மீட்டர் இருக்கும், ஸோ அது வந்து லென்த், இது வந்து கெல்வின்ல இருக்கும். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும் சிக்கு. ஸோ அது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் தான் சூட்டபிளா இருக்கு. அதே மாதிரி ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ T⁴ அது வரும். இது பவருங்க. பவருக்கு யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ml ஸ்கொயர் T⁻-2. இது ஒர்க் பை டைம். இதுதான் பவர் யூனிட்ஸ் சொல்லுவோம். இது பவர் ரேடியேட்டடுங்க. இதுதான் ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஏரியா பார்த்தீங்கன்னா L² இருக்கும் டைமென்ஷன் ஃபார்ம்ல. இது வந்து K⁴.
இங்க எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுங்க. இது இந்த சைடு அனுப்புங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கும். ஹீட் கரண்ட்னா ஹீட் ஃப்ளோ பை டைம் டேக்கனுங்க. இதுதான் ஹீட் கரண்ட்னு சொல்லுவாங்க. ஹீட்னாலே அது எனர்ஜி தாங்க, ஹீட் எனர்ஜி. ஸோ எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஹீட் எனர்ஜி டைமென்ஷன் ஃபார்ம்ல இது பை டைம். ஸோ அதனால எம்எல் ஸ்கொயர் டி பவர் -3 வரும். இதுக்கு 3 வரும். தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் ஹீட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பை எல் பை கேஏ. இதுதான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது கண்டக்ஷன்ல வருங்க அந்த ஃபார்முலா. இதுதான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ தேர்ட் ஆப்ஷன் சூட்டபிளா இருக்குங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன்க்ரீஸ் இன் டைம் பீரியட் ஆஃப் எ சிம்பிள் பெண்டம் இஃப் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை தீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோங்க. டைம் பீரியட் வந்து 2.√L/G. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் லென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு எரர் மெத்தட் அப்ளை பண்ணீங்கன்னா டெல்டா டி பை டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு எல்லுக்கு பவர் பாருங்க ஹாஃப் இருக்கும். ஸோ ஹாஃப் இன்டூ டெல்டா L/L. ஸோ இங்கே டெம்பரேச்சர் மாத்திரனால இந்த டேர்ம்ஸ் எதுவும் மாறாது. அதனால ஓன்லி லென்த் தான் மாறும். அதனால இப்படி எழுதிக்கிறோம். ஸோ டெல்டா எல்னா எல் ஆல்ஃபா டெல்டா தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். பாருங்க எல்எல் கேன்சல் பண்ணிக்கலாம். அவங்க இதுதான் கேட்குறாங்க. ஸோ ஹாஃப் ஆல்ஃபா டெல்டா தீட்டா வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரெண்டு ஃபிக்ஸ்டு எண்ட்ஸ்ல ஒரு ஒயரை வச்சிருக்காங்களாம். இது வந்து 27 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்போ இதை கூல் பண்றாங்களாம். கூல் பண்ணா என்ன ஆகும்? இதோட லென்த் கம்மியாகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆனா இங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இங்க டென்ஷன் கிரியேட் ஆகும். அந்த டென்ஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. என்னன்னா y a ஆல்ஃபா டெல்டா தீட்டா. யங்ஸ் மாடுலஸ் பாத்தீங்கன்னா 0.91 இன்டூ 10^11. ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் அது வந்து பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்க டயமீட்டர் 2 mm சொல்லியிருக்காங்க. அது ரேடியஸ் மாத்தணும்னா ஹாஃப் போட்டுக்கணும். ஸோ ஹாஃப் இன்டூ மில்லிமீட்டர் வந்து 10^-3 ஹோல் ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா வந்து 2 இன்டூ 10^-5 இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து 27 மைனஸ் ஆஃப் -39 அது வந்து 66 வரும். இது மல்டிப்ளை பண்ணி பாருங்க செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ஸ்பியர் இருக்கான். அதோட டெம்பரேச்சர் வந்து Tன்னு சொல்றாங்க. அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் வந்து ஆல்ஃபா. ஸோ இன்க்ரீஸ் இன் வால்யூம் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. டெல்டா V இஸ் ஈக்குவல் டு V காமா டெல்டா தீட்டா. இதுக்கு வால்யூம் பாத்தீங்கன்னா 4/3 பை ரேடியஸ் கியூப். காமாவை என்னன்னு எழுதிப்போம்னா 3 ஆல்ஃபா அப்படின்னு எழுதிப்போம். இது லீனியர் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன், இது வால்யூம் கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன். ரிலேஷன் வந்து காமா இஸ் ஈக்குவல் டு 3 ஆல்ஃபா இருக்கு. டெல்டா டி சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. 3 கேன்சல் பண்ணுங்க. இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃபோர்த் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ராட் இருக்கான். அதுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு தெரியுங்க ராடுக்கு அபவுட் சென்டர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து ml²/12 தெரியும். இப்போ அதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றாங்களாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சேஞ்ச் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சேஞ்ச் ஆனாலே எரர் மெத்தட் அப்ளை பண்ணிக்கலாங்க. டெல்டா I/I இஸ் ஈக்குவல் டு இங்க மாஸ் இது மாறாது. ஸோ அதனால இதுக்கு 2 இன்டூ டெல்டா L/L அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த டெல்டா எல் பதிலா எல் ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னு எழுதிக்கலாம். எல்எல் கேன்சல் ஆகுங்க. ஸோ டெல்டா ஐ வந்து என்ன வரும்னா 2I ஆல்ஃபா டெல்டா டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு காப்பர் பிளாக் இருக்கான். அதோட மாஸ் வந்து 2.5 kgன்னு சொல்றாங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து 500 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு பெரிய ஐஸ் பிளாக் மேல வச்சிருக்காங்களாம். ஸோ இங்க எவ்வளோ ஐஸ் மெல்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்க என்னன்னா இந்த காப்பர் பிளாக்கோட டெம்பரேச்சர் கம்மி ஆகிட்டே இருக்குங்க. அது ஹீட் லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஹீட் வந்து ஐஸ் கெயின் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளா இங்க ஹீட் லாஸ்ட் பை காப்பர் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின் பை ஐஸ். ஹீட் லாஸ்ட் பை காப்பர் என்ன இருக்கும்? MC டெல்டா தீட்டா. ஹீட் கெயின் பை ஐஸ் வந்து இன்னும் கிளியரா சொல்லியிருக்கணும். அதோட டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னும் கிளியரா இருந்திருக்கும். லெட்ஸ் சே 0 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கலாம். ஐஸ் வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ்க்கு நீங்க ஹீட் கொடுத்துட்டே இருந்தா அது மெல்ட் ஆகும். ஹீட் சப்ளைட் வந்து இப்படி போட்டுக்கலாம். M இன்டூ LF. எம்னா காப்பரோட மாஸ் அது வந்து 2.5 kgன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிபிக் ஹீட் வந்து 0.39 ஜூல் பர். இது கிராம்ல இருக்குங்க. கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். இது கேஜில இருக்கு பாருங்க. ஸோ அது கிராம் நீங்க கேஜில மாத்திக்கணும். அது வந்து 10^-3 kg மாத்திக்கங்க. அப்புறம் கெல்வின்ல இருக்கு. இன்டூ இங்க சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். கவனிங்க இதோட இனிஷியல் டெம்பரேச்சர் 500 டிகிரி செல்சியஸ். ஃபைனலா என்ன ஆகுங்க? ஃபைனலா அது ஹீட் எல்லாம் லூஸ் பண்ணிட்டா ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன வரும்னா இதுக்கு என்ன டெம்பரேச்சர் இருக்கோ பாருங்க 0 டிகிரி செல்சியஸ். ஃபைனலா இதுக்கும் அதே டெம்பரேச்சர் தான் வரும். ஈக்குலிபிரியம்க்கு வரும். ஸோ இதோட டெம்பரேச்சர் மாற்ற முடியாது. 0 தான். ஸோ ஃபைனலா இதோட டெம்பரேச்சர் என்ன ஆகும்னா 0 ஆகுங்க. ஸோ இங்க 500 - 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஈக்குவல் டு அவங்க M தான் கேட்குறாங்க. இந்த ஐஸ் பிளாக்ல எவ்வளோ மாஸ் மெல்ட் ஆயிருக்கும் இதுதாங்க அந்த மாஸ் இன்டூ LF. அது வந்து 355 ஜூல் பர் கிராம் கொடுத்துருக்காங்க. அகைன் அது கேஜில மாத்திக்கோங்க. 10^-3 kg.
நீங்க கவனிச்சீங்கன்னா 10⁻³ 10⁻³ கேன்சல் பண்ணுங்க. ஸோ மாஸ் வந்து 2.5 into 39 into 5 by 355. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 7s are 1s are அப்படின்னு வருது. இது அப்ராக்சிமேட்லி 1.3 கிட்ட வருங்க. செகண்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு அயன் பார் இருக்கான், பிராஸ் இருக்கான். இந்த எண்டு வந்து 373ல இருக்கான், இந்த எண்டு வந்து 273ல இருக்கான். ஸோ என்ன ஆகும், ஹீட் வந்து இதுல ஃப்ளோ ஆகும். இந்த ஜங்ஷன் டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுல என்ன ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இருக்குமோ இதுலயும் அதே ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோ இருக்குங்க. இது ரெண்டுமே சீரியஸ்ன்னு சொல்லுவோம். ரேட் ஆஃப் ஹீட் ஃப்ளோக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, KA ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோவர் டெம்பரேச்சர் பை லென்த் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அயனோட K பார்த்தீங்கன்னா 79 இன்டூ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வந்து 0.02 இன்டூ டெம்பரேச்சர் வந்து 373 மைனஸ் இதோட எண்டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா T0 பை லென்த் வந்து 0.1 இஸ் ஈக்குவல் டு பிராஸோட K பார்த்தீங்கன்னா 109 இன்டூ 0.02 அதோட ஏரியாவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. இங்க கவனிச்சிங்கன்னா ஹீட் இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுதுங்க. T0 தான் ஹையரா இருக்கும். T0 மைனஸ் 273 பை லென்த் அதே லென்த் தான். அவ்வளவுதாங்க, இது கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணி T0 கண்டுபிடிக்கலாம். 315 கெல்வின் வருதுங்க. ஆக்சுவலி இது நீங்க பண்ண கூட தேவையில்லை. இங்க கவனிச்சிங்கன்னா 373 இருக்கு, இங்க 273 இருக்கு. மோஸ்ட்லி அதுக்கு இன்பிட்வீன் டெம்பரேச்சர் தான் இருக்கும். இது மூணுல எதுவுமே வராதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இங்க கண்டக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் சாலிட்ஸ் அண்ட் லிக்விட்ஸ் சொல்றாங்க. மோஸ்ட்லி லிக்விட்ஸ்ல கண்டக்ஷன் நடக்காதுங்க. ஆனா லிக்விட்ஸ்ல மெர்க்யூரின்னு சொல்றாங்க. மெர்க்யூரி மால்டன் மெட்டல்ஸ். ஜென்ரலா மெர்க்யூரி மால்டன் மெட்டல்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சாலிட் மாதிரி இருக்குங்க. ரொம்ப டென்ஸா இருக்கும். ஆல்மோஸ்ட் சாலிட் மாதிரி பிஹேவ் பண்ணும். கண்டக்ஷன் நடக்கிறதுக்கு இங்க சான்ஸ் இருக்கு மால்டன் மெட்டல்ஸ்ல, மெர்க்யூரியில. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் கரெக்டானே எடுத்துக்கலாம். செகண்ட் ஆப்ஷனும் பாருங்க, ரேடியேஷன் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா நடக்கும்னு கேட்கறாங்க. அது கரெக்ட் தாங்க. ரேடியேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நடக்கும். அதனால இது கரெக்ட் தான். செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட் தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, கன்வெக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லிக்விட்ஸ் ஓன்லின்னு சொல்றாங்க. அது தப்பு, கேசஸ்லயும் நடக்கும். ஸோ அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ 2 கம்பல்சரி கரெக்டுங்க. இந்த ஆப்ஷனும் இல்லை. அப்புறம் ஓன்லி 3ன்னு சொல்றாங்க, இந்த ஆப்ஷன் இல்லை. ஸோ செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இங்கேயும் 3 கரெக்ட்னு சொல்றாங்க, இதுவும் தப்பு தாங்க. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் சூட்டபிளா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டானு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் கண்டெய்ன்ட் இன் ஏ மூவபிள் பாக்ஸ்ன்னு கேட்கறாங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து மூவ் ஆகுமா, இதுல கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கா, இதோட இன்டர்னல் எனர்ஜி எது மேல டிபெண்ட் ஆகும்னு கேட்கறாங்க. இன்டர்னல் எனர்ஜி ஓன்லி ஒரு டேர்ம் மேல மட்டும் தான் டிபெண்ட் ஆகுங்க. அது டெம்பரேச்சர் மேல டிபெண்ட் ஆகும். ஸோ இந்த மாலிக்யூல்ஸோட டெம்பரேச்சர் மேல டிபெண்ட் ஆகும். இந்த கண்டெய்னர் எவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆகும் அது மேல டிபெண்ட் ஆகாது. ஸோ டசன்ட் டிபெண்ட் ஆன் பி, டிபெண்ட்ஸ் ஓன்லி ஆன் மாலிகுலர் எனர்ஜி. ஸோ இந்த மாலிகுல் எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அது டெம்பரேச்சர் மேல டிபெண்ட் ஆகும். ஸோ சி ஆப்ஷன் கரெக்ட் தான். பி ஆப்ஷனும் கரெக்ட் தாங்க. வி மேல டிபெண்ட் ஆகாது. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து டி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. டி ஆப்ஷன் கரெக்ட். 31 பாருங்க, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் கொடுக்கணுமா, 32 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் சொல்றாங்க. அதோட டெம்பரேச்சர் வந்து 80 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுமா கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்ட் வால்யூம்ல ஹீட் சப்ளைடு வந்து சிம்பிளா NCV டெல்டா தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ ஆக்சிஜனா நீங்க O2ன்னு எடுத்துக்கலாங்க. O2க்கு மாலிகுலர் மாஸ் பாத்தீங்கன்னா 32, இங்க மாஸும் கிவன் மாஸும் 32. ஸோ மோல்ஸ் வந்து 1ன்னு வரும். ஸோ மோல்ஸ்க்கு ஃபார்முலா இருக்கு, மாஸ் பை மாலிகுலர் மாஸ் ஃபார்முலா இருக்கு. ஸோ இங்க 32/32, அதனால 1ன்னு போட்டுக்கலாம். CV கொடுத்துட்டாங்க. CV ஆஃப் ஆக்சிஜன் வந்து 5/2 ஆருங்க. டயட்டாமிக் கேஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5/2 ஆர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 80. ஆர் வேல்யூ வந்து 8.3 போட்டுக்கோங்க. இது மல்டிப்ளை பண்ணுங்க, 1.66 கிலோ ஜூல்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு சிஸ்டம்க்கு இவ்வளோ ஹீட் கொடுக்குறாங்களா, ஒர்க் டன் வந்து 40 ஜூல்ஸ்ன்னு சொல்றாங்க. இன்டர்னல் எனர்ஜி என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிளா ஹீட் சப்ளைடு வந்து ஒர்க் டன் பிளஸ் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். ஆனால் இங்கே ஹீட் சப்ளைடு பாருங்க, வேணும்னா கேலரிஸ்ல கொடுத்துருக்காங்க, அது ஜூல்ஸ்ல மாத்திக்கோங்க. 200 இன்டூ, ஸோ இந்த சிஸ்டம்க்கு ஹீட் கொடுக்குறதுனால ஜென்ரலா அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். 200 இன்டூ 4.2 ஜூல்ஸ். ஒர்க் வந்து பை த சிஸ்டம் சொல்றாங்க, அது பாசிட்டிவ், அதனால பிளஸ் 40 பிளஸ் டெல் யூ. இது வந்து பாத்தீங்கன்னா 840 வரும். 40 இந்த சைடு கொண்டு வாங்க, பிளஸ் 800 வரும். பிளஸ் வரனால இன்டர்னல் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்க, 800 ஜூல்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அடியாபேட்டிக் ப்ராசஸ்க்கு பிரஷர் டெம்பரேச்சர் எப்படி ரிலேட் ஆகும்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல மெயினா நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும், PV பவர் காமா வந்து கான்ஸ்டன்ட். இப்போ வால்யூம் பதிலாக நீங்க என்ன போட்டுக்கலாம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் போட்டுக்கலாம். nRT பை பிரஷர் பவர் காமா இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். பாருங்க, இது P பவர் 1, இது P பவர் காமா. ஸோ இது என்ன ஆகும்னா P பவர் 1 மைனஸ் காமா, டெம்பரேச்சர் பவர் காமா. இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் அந்த சைடு அனுப்பிடுங்க, அதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூட்டபிளா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸோ 2 ப்ராசஸ் இருக்கா. ஸோ ஒரு கேஸ் இருக்காங்க, அது A ஸ்டேட்ல இருந்து C ஸ்டேட்டுக்கு போறாங்களாம்.
ஸோ ஒன்று இந்த பாத் வழியா போறாங்களாம், இன்னொன்று இந்த பாத் வழியா போறாங்களாம். ஸோ 400 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் வந்து இந்த பாத்துல ஏ டு பில கொடுக்குறாங்களாம், பிசி ப்ராசஸ்ல 100 ஜூல்ஸ் ஆஃப் ஹீட் கொடுக்குறாங்களாம். ஹீட் அப்சார்ப்ட் இன் ப்ராசஸ் ஏசி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க ரெண்டுக்குமே இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட்ஸ் சேமா இருக்குங்க, அதனால இன்டர்னல் எனர்ஜி சேமா இருக்கும், அதனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேமா இருக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாத்துல என்ன சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்குமோ இங்கேயும் அதே சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்கும். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து நீங்க இப்படி எழுதிக்கலாம், ஹீட் சப்ளைட் மைனஸ் டபிள்யூ அப்படின்னு போட்டுக்கலாம். ஹீட் சப்ளைட் என்ன இருக்கும், இந்த ப்ராசஸ்ல ஹீட் சப்ளைட் பாத்தீங்கன்னா ரெண்டுமே கொடுத்துட்டாங்க, அது 400 பிளஸ் 100 மைனஸ் ஒர்க் என்ன இருக்கும். பாருங்க இந்த ப்ராசஸ்ல ஒர்க் இருக்காது, ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், ஸோ 0 பிளஸ் இந்த ப்ராசஸ்ல ஒர்க் என்ன இருக்குன்னு கேட்டா அது கீழே இருக்கிற ஃபுல் ஏரியா நீங்க கால்குலேட் பண்ணும். அது கிராஃப் கொடுத்துருக்காங்க, பிவி கிராஃப் தானே, ஸோ அது கீழே ஏரியா எவ்வளோ கண்டுபிடிங்க. அந்த ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இது 4 இது 2, ஸோ அதனால டிஃபரன்ஸ் வந்து 2 × 10⁻³ ஸோ இது லென்த் இன்டூ பிரெத், அது வந்து 6 × 10⁴. இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 120 வரும். ஸோ இது வந்து 120 அப்படின்னு போட்டுக்கலாங்க. ஈக்குவல் டு இந்த ப்ராசஸ்ல ஹீட் சப்ளைட், அதுல ஹீட் சப்ளைட் தான் கேட்கறாங்க, ஸோ ஹீட் சப்ளைட் மைனஸ் ஒர்க் வந்து இது கீழே இருக்கிற ஏரியா கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிங்க. ஸோ இந்த 120ல இருந்து இந்த ட்ரையாங்கிள் ஏரியா சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியா வரும். ஸோ 120 வந்து இந்த ஃபுல் ஏரியாங்க, ஸோ அதனால இந்த ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த ஏரியா வந்து ஹாஃப், அகைன் இந்த லென்த் அது வந்து டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தோம் 2 × 10⁻³. ஹைட் பாருங்க இந்த டிஃபரன்ஸ், ஸோ இது வந்து 2, இது வந்து 6, ஸோ 4 × 10⁴ அப்படின்னு போட்டுக்கலாம். இது கேன்சல் பண்ணுங்க 40 வரும். கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா இது. ஸோ இந்த ஃபுல் ஏரியா நமக்கு தெரியும் 120, அதுல இருந்து 40 சப்ராக்ட் பண்ணுங்க 80 வரும். ஸோ இந்த 80 இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம், அவ்வளோதாங்க. இது சால்வ் பண்ணுங்க. இது 500 மைனஸ் 120, 380 மைனஸ் 80 இந்த சைடு கொண்டு வாங்க, பிளஸ் 80 இஸ் ஈக்குவல் டு ஹீட் சப்ளை 460 ஜூல்ஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு கண்டெய்னர் இருக்கான், அதுல 1 mole ஆஃப் கேஸ் இருக்கான், டெம்பரேச்சர் வந்து 27 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்றாங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு சொல்றாங்க, டெம்பரேச்சர் வந்து இப்போ 127 டிகிரி செல்சியஸ் ஆகுதான், ஹீட் சப்ளைட் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அகைன் நீங்க ஹீட் சப்ளைட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ஸோ அதனால N Cp ΔT அப்படின்னு போட்டுக்கணுங்க. ஸோ இங்க N வந்து 1 mole தான், Cp வேல்யூ அவங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க 7.03 கேலரி பர் மோல் கெல்வின். ஆனா இங்க கேலரிஸ் இருக்கு, ஆன்சர் ஜூல்ஸ்ல கேட்குறாங்க, ஸோ அதை நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கணும். 7.03 into 4.2 ஜூல் பர் மோல் கெல்வின். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் பாருங்க, இது 127 மைனஸ் 27 100 அப்படின்னு வரும். அவ்வளவுதாங்க. இது மல்டிப்ளை பண்ணுங்க, தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் இன் அடியாபேட்டிக் ப்ராசஸ் இருக்கான், டெம்பரேச்சர் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ ஆன் த சிஸ்டம்னா வால்யூம் வந்து என்ன ஆகும்னா கம்மியாயிடுங்க, அந்த சிஸ்டம் மேல ஒர்க் பண்றதுனால வால்யூம் கம்மியாயிடும். வால்யூம் கம்மியானா அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ரிலேஷன் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சருக்கும் வால்யூம்க்கும் இந்த மாதிரி ரிலேஷன் இருக்கு. ஸோ அதனால டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V பவர் காமா மைனஸ் 1, வால்யூம் கம்மியாகிறனால டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால ஃபைனல் டெம்பரேச்சர் TF ஃபைனல் டெம்பரேச்சர் இஸ் மோர் தேன் இனிஷியல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ், ஏன்னா இதுதான் சிஸ்டம், அது மேல ஒர்க் பண்றாங்க. ஓல்டு ரிசர்வாயர்ல இருந்து ஹீட் எடுக்குது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அப்புறம் அது ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணுது, ஹையர் டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ணுது. ஸோ ஹீட் எக்ஸ்ட்ராக்டட் வந்து Q2ன்னு சொல்றாங்க. ஆமாங்க, இதுல இருந்து ஹீட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க Q2 தான். அப்புறம் ஹீட் ரிலீஸ்டு டு த ஹாட் ரிசர்வாயர் வந்து இஸ் மோர் தேன் Q2ன்னு சொல்றாங்க. ஆமா, மோர் தேன் Q2 தான் இருக்கும், ஏன்னா இங்க இன்புட் பாத்தீங்கன்னா W Q2, ஸோ அவுட்புட் வந்து Q1. ஸோ Q1 இஸ் ஈக்குவல் டு W பிளஸ் Q2ன்னு சொல்லிக்கலாம். இந்த Q1 வந்து Q2 விட அதிகமா இருக்குங்க. இதுதான் ஹீட் ரிஜெக்டட் டு த ஹாட் ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஒர்க் டன் வந்து Q1 மைனஸ் Q2ன்னு சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த Q2 அந்த சைடு அனுப்புங்க, Q1 மைனஸ் Q2ன்னு வரும். இதுவும் கரெக்டான ஆப்ஷன் தான். ஸோ இது மூணுமே கரெக்டுங்க, டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் இருக்கான், அதுக்கு ஹீட் சப்ளை பண்றாங்களாம், 100 வாட்ஸ் ஹீட் சப்ளை பண்றாங்க. ஒர்க் வந்து 75 ஜூல் பர் செகண்ட் பண்றாங்களாம். சேஞ்ச் இன் இன்டர்னல் என்ன இருக்குன்னு கேட்கறாங்க. அகைன் இது Q இஸ் ஈக்குவல் டு ஒர்க் பிளஸ் டெல்யூஏ போட்டுக்கலாம். பவர்ல கொடுத்ததுனால பை டைம் போட்டுங்க. இங்க Q பை T கொடுத்துட்டாங்க. ஹீட் சப்ளை டு த சிஸ்டம்னால அது பாசிட்டிவ் பிளஸ் 100. இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுதான், ஸோ சிஸ்டம் ஒர்க் பண்ணுச்சுன்னா அது பிளஸ் 75. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இன்டர்னல் எனர்ஜி கேட்குறாங்க. ஸோ இது கேட்குறாங்க, 75 இந்த சைடு கொண்டு வாங்க, 100 மைனஸ் 75 25. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிவி கிராஃப் கொடுத்துருக்காங்க, 4 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. 4 ப்ராசஸ்க்குமே இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஸ்டேட் சேமா இருக்கு. ஸோ இனிஷியல் அண்ட் ஃபைனல் டெம்பரேச்சர் சேமா இருக்கும். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி 4 ப்ராசஸ்க்குமே சேமா இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கார்னாட் சைக்கிள் இருக்குன்னு சொல்றாங்க, அதோட டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க. அது வந்து 1 கிலோ ஜூல் ஒர்க் பண்ணுதான்.
ஹீட் சப்ளைட் டு த இன்ஜின் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டி சிங்க் பை டி சோர்ஸ். ஸோ இங்கே எஃபிஷியன்சி என்ன சொல்லிக்கலாம்னா ஒர்க் டன் பை ஹீட் சப்ளைட், இதுதான் எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டி சிங்க். டி சிங்க்னா எப்போதுமே கம்மி டெம்பரேச்சர், அது வந்து 300 பை டி சோர்ஸ், அது வந்து லார்ஜர் டெம்பரேச்சர் 500. ஸோ இங்கே ஒர்க் கொடுத்துட்டாங்க, அது வந்து 1 கிலோ ஜூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை ஹீட் சப்ளைட் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/5 வந்து அது 2/5 எழுதிக்கலாம். ஸோ இந்த 5/2 அந்த சைடு அனுப்புங்க. 5/2 வந்து 2.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4th ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா ரூம் டெம்பரேச்சர் தான் சோர்ஸ் டெம்பரேச்சர், ஹையர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க. டெம்பரேச்சர் இன்சைட் த ரெஃப்ரிஜரேட்டர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை டி சோர்ஸ் பை டி சிங்க் மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து 5 சொல்லியிருக்காங்க. ஸோ 5 இஸ் ஈக்குவல் டு 1 பை டி சோர்ஸ் வந்து 27 டிகிரி செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க, அது கெல்வின்ல மாத்திக்கோங்க. பிளஸ் 273 ஆட் பண்ணுங்க, 300 பை டி சிங்க் மைனஸ் 1. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 300 பை டி சிங்க் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1/5. மைனஸ் 1 அந்த சைடு அனுப்புங்க, பிளஸ் 1 ஆயிடும். இது 6/5 ஆகுங்க. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இது கேன்சல் பண்ணுங்க, இது 15 வரும். டெம்பரேச்சர் ஆஃப் சிங்க் வந்து 250 கெல்வின் அப்படின்னு வரும். ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸ் கெல்வின்ல கொடுக்கல, செல்சியஸ்ல கொடுத்துருக்காங்க. கெல்வினை செல்சியஸ்ல மாற்றணும்னா மைனஸ் 273 பண்ணுங்க, மைனஸ் 23 டிகிரி செல்சியஸ் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மீன் கைனடிக் எனர்ஜி ஆஃப் 1 மோல் ஆஃப் கேஸ், இது இம்பார்ட்டன்ட். பர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 1 மோல் ஆஃப் கேஸ்க்கு பர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் என்ன இருக்குன்னா ½ RT இருக்குங்க. இதே நீங்க மோனோட்டாமிக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா 3/2 RT இருக்கும். 3/2 RT மோனோட்டாமிக் இருக்குங்க. ஆனா அதுக்கு 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்கும். பர் டிகிரி கேட்குறாங்க. பர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு ½ RT இருக்கும். இது 1 மோல்க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பலூனுக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, டோட்டல் இன்டர்னல் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இங்க கவனிச்சிங்கன்னா இது கிராம் மோல்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா கிராம் மோல்னா அது மோல்ஸுங்க. ஸோ இங்க 5 மோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீலியம்க்கு 5 மோல்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அது 7 டிகிரி செல்சியஸ், அது கெல்வின்ல மாத்திக்குங்க. 273 ஆட் பண்ணுங்க, 280 கெல்வின் வரும். ஸோ இந்த டெம்பரேச்சர் கிட்ட இன்டர்னல் எனர்ஜி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்குங்க. U is equal to F/2 nRT. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் nRT அப்படின்னு ஃபார்முலா இருக்குங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ஹீலியம் வந்து மோனோட்டாமிக் கேஸ், He ஃபார்ம்லேயே இருக்கும். ஹீலியம்க்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3ங்க. ஸோ 3/2. நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 5ன்னு எடுத்துக்கலாம். R வந்து 8.3 இன்டூ டெம்பரேச்சர் வந்து 280. இது கேன்சல் பண்ணுங்க, 140. இது வந்து 17430 வரும். இது வந்து இப்படி எழுதிக்கலாம், 1.74 இன்டூ 10⁴. தேர்ட் ஆப்ஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. RMS வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. RMS வெலாசிட்டி ஃபார்ம்ல வந்து √3R டெம்பரேச்சர் பை மாலிகுலர் மாஸ்ன்னு இருக்கு. அது வந்து 300ன்னு சொல்லியிருக்காங்க இனிஷியலா. இப்போ செகண்ட் கேஸ்ல RMS வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. டெம்பரேச்சர் வந்து ½ பண்றாங்களாம், மாலிகுலர் மாஸ் வந்து டபுள் பண்றாங்களாம். ஸோ 2m அப்படின்னு பண்றாங்க. இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 4 ஆகுங்க. அது வந்து 4க்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா 1/2 √3RT பை m. ஆனால் 3RT பை mனா 300ங்க. அது சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 150 வரும். 4th ஆப்ஷன் வரும். PV ஈக்குவல் டு போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இது வந்து அவகாட்ரோ நம்பர் இன்டூ டெம்பரேச்சர். இது வந்து ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ 3n வரும். டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்னாலே அது பாய்ல்ஸ் லாங்க. ஸோ இது வந்து செகண்ட் வரும். ஸோ 3 2 இது ரெண்டும் வராது. சி செக் பண்ணலாம். வால்யூம் கான்ஸ்டன்ட்னாலே அது கே-லுசேக் லா தாங்க. அதனால இது 1 வரும். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட்னா அது சார்ஜ் லா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும்.